ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் அவர்களே. இணைச்சட்ட நூலில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாங்க. ஒருவர் எதற்காக அரசராக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் சகோதரர் ஒருவன் அரசனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கட்டளைகளை வரையறை செய்கிறாங்க. இணைச்சட்ட நூல் 17 பகுதியில் நம்ம அதை பார்க்குறோம். ஒரு வாசிங்களேன், 17 20 வரைக்கும் வாசிங்களேன். அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது, வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது. அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பிலுள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும், அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும். அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். இவ்வாறு அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வளமோ இடமோ பிழறாமலும் இருப்பான். இப்போ இந்த பகுதி பார்த்துனாக்க இணைச்சட்டூல் 17 20 வரைக்கும் பகுதிகளில் ஒரு 5-6 கட்டளை கொடுப்பது. அதில் பிரதான கட்டளையாக முதன்மையாக கட்டளையாக இருப்பது ஆண்டவர் சொல்லுகிறபடி செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அரசனுக்குரிய செய்திகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான கருத்தை இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் மிக அழகாக சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னம்னாக்க, அரசனாக ஆண்டவர் யாரை நியமிக்கிறாரோ அவருடைய பணி என்ன என்பதை பற்றி அந்த பகுதி அழகாக சொல்லுது. அந்த வகையில் மிக முக்கியமானது, இறைவனுக்கு உகந்த இறைவனின் அடியார் குலத்திலிருந்து வருகிற ஒருவர் பொறுமையோடு நேர்மையோடு நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதை தவிர்த்து பிற நாட்டினோடு எப்படி உறவு கொள்ள வைத்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் வரையறை செய்கிறார். குறிப்பாக எகிப்து உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொடர்பு கொள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது மிக முக்கியமானதாக இந்த இணைச்சட்ட நூலில் வருகின்ற அரசனை பற்றிய வரையறைகள் மிக முக்கியமானது என்னன்னாக்க, ஆண்டவர் யாரை விட்டு வைக்காதுன்னு சொன்னவனோ அவங்கள ஒழிச்சிடணும், அவங்கள அனுப்பிவிட்டணும். எக்ஸ்டெர்மினேஷன், ஹெரெம் என்ற வார்த்தை பயன்படுத்தினால் அதன்படியாக அந்த மக்கள் வேறு இடத்துல வரும். அப்போ அந்த காட்சியை சொல்லும்போது 1 அரசர் 15 3ஆம் வசனம். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவனுடைய மூதாதையரான தாவீதின் உள்ளம் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது போல் அவன் உள்ளம் இருக்கவில்லை. அப்போ 1 அரசர் 13 அவருடைய ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும்னா, அவன் இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரா, ஆண்டவருக்கு உகந்தவனாக இருக்கிறாரா என்ற செய்தி பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசன் நல்ல அரசாக கருதப்படுவான். ஒருவேளை நாட்டில் நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சு மக்களை நெரிச்சு நல்லது செஞ்சால் கூட, ஆண்டுடைய கட்டளை புறப்பணித்தோ யாவே மதத்தை அவர் மறுதளித்தோ வாழ்ந்த என்றால் நலமே செய்தாலும் அவர் தீவிரமாகத்தான் சித்தரிக்கப்படுவார். அதுதான் 1-2 அரசுகளுடைய இறையியல் பின்பாடு. ஆண்டவருக்கு உகந்தவரா, மக்களுக்கு உகந்தவர். ஆண்டவருக்கு உகந்தவரா இல்லையா, மக்கள் உகந்தவர் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 உள்ள வார்த்தைகள். என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர், இத்தியர், பெரிசியர், கானானியர், இவியர், எபூசியர் ஆகியோரிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன். நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவற்றுக்கு பணிவிடை செய்யவோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம். மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய். அப்போ பார்க்கும்போது 3 காரியங்கள். ஒரு உண்மையான அரசன்னா யார், எதிரியுடைய மாற்று தெய்வங்களை, மாற்று சுருவங்களை, மாற்று செல்வத்தினுடைய சிலைகளை அடித்து தகர்த்துட்டு தொழுகை நிலமாக்கி ஆண்டவரை வழிபடக்கூடிய பேழைகளை உருவாக்குது. ஆண்டவர் கூடிய கூடாரங்களை அமைப்பது. அங்கே சென்று இறைமக்கள் ஜெபிப்பார், மக்களுக்கு செய்தியை சொல்வார்.
அந்த வகையில் பார்க்கும்போது தாவீது அரசன், உண்மையான அரசன். எப்படிப்பட்ட அரசன்? அவர் சொன்னதுனாலே, இவர் சொன்னாலேயோ, அவர் அபிஷேகம் பண்ணனாலேயோ அவர் அரசன் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், உன் வழியாய் இந்த மக்களை உன் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பேன், அவளை வெற்றி கொள்வாய் இன்னொரு வாக்குறுதி கொடுத்துக்கிறார் சாமுவேல் வழியாக. அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் படலமாக இதை பார்க்குறோம். முதல் கடமையாக அரசன் எதை கருவ வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. இரண்டாவது, ஆண்டவர் சட்டத்தின்படி நடக்கணும். அதில் முதன்மையாக வர்றது என்னன்னாக்க, இதில் இன்ன பிற மக்களை நீ அழித்து ஓடி, அந்த மக்களே ஒருபோதும் சாகசம் வைத்துக் கொள்ளாது. தாவீது அதை செய்கிறார். ஜெபுசேயர் வெல்லப்படாத இருந்துச்சு, அப்போனா அது வரைக்கும் மற்றவங்க செய்ய முடியாது இருந்துச்சு. அப்போ அதை உணர்ந்தாலும் செய்ய முடியலன்னு தப்பிச்சு போயிருந்தாங்க. தாவீது ஒரு சர்வசாதாரணமாக விண்வெளி பெரும்படுவாக இணைச்சட்ட நூல் வழியாகவும் விடுதலை நூல் வழியாகவும் வருகின்ற தோராவின் மனிதராக கட்டப்படுகிறார். தோராவில் என்ன சொல்லிக்கிறாங்களோ, தோராவில் அரசர்னா யார்? அந்த மாதிரி நடக்கிறார். ஆல்வேஸ் இந்த இறைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் இந்த புத்தகங்களின் உடைய வருகின்ற சாமுவேல் மற்றும் ஜிஏசி மற்றும் இந்த சவுல் மற்றும் தாவீது அவர்களை விவிலியத்திற்கு, அதாவது குறிப்பாக ஐநூலுக்கு உகந்தவர்களாக இவர்கள் என்று பொறித்துட்டு நம்மை தீர்ப்பு சொல்ல, நம்மை கணிக்க அழைப்பு விடுவார். அந்த வகையில் பார்க்கும்போது இவர் தோரா சட்டத்தின் மூலமாக அரசாக இருந்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுதான் 1 சாமுவேல் 13-14 வாசிப்போமே. 1 சாமுவேல் 13-14. உமது அரசு நிலைக்காது, ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். அதான் ரொம்ப முக்கியமான செய்தி அந்த இடத்துல வருது. அந்த பகுதியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, இந்த நீதிக்கு ஏற்றவன் அவர் நடக்கலை, இவன் நடக்கலாம், அதனால் நடந்தனால இவன் எதிர்த்து ஏற்றவன். இந்த எதிர்த்து ஏற்றம் எப்படி? அரசாட்சி ஏறிய பொழுது முதனுடைய ஜெபுசேயர்களை வெல்கிறார், அதை தலைநகர்கிறார், அவளை ஓர விடுகிறார், அவருடைய இடங்களை அழித்தொழிக்கிறார், அவருக்கு உகந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதான் செய்தி சொல்ல வருது. முக்கியமான கருத்தாக அது அமைகிறது. அந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த முதற் பகுதியில் குறிப்பாக எபூசியர்களை தாக்குவர்களை பற்றிய செய்தி நம்ம பார்த்தோம். இரண்டாம் பகுதியில் பிலிஸ்தர்கள் மீது வெற்றி கொள்கிற பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இந்த பிலிஸ்தர்களை மேற்கொள்கிற பகுதியில் உள்ள செய்திகளை 3 செய்திகள் நம்ம சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். முதலாவது, தாவீது மக்களுக்காக, மக்களின் நன்மைக்காக, அவர்களை உயர்த்துவதற்காக அவருடைய என்னை அரசாக தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். ஒரு நல்ல தலைவன் யாருக்காக, எதற்காக தன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை உணர்ந்து கொள்வார். தலைமைத்துவம் எதற்காக வந்திருக்கிறது, எதற்காக என்னை இந்த இடத்துல நியமித்திருக்காள் என்பதை உணர்ந்தோம் என்றால் பணிவாழ்வின் பொறுப்பும் அல்லது குடும்பத்தினுடைய சுமையும் எளிதாக நாம் சுமக்கலாம். ரொம்ப முக்கியம். எதுக்காக? வாட் இஸ் அதான் ரொம்ப முக்கியமாக யாருக்காக? மறைந்த முதல்வர் அழகாக சொல்லுவாங்க, மக்களுக்காக, மக்களால் என்று அழகாக சொல்வார். மக்களால் மக்களுக்காக என்று சொல்வார். மக்கள்னால நான் வந்தேன், மக்களுக்காக நான் வாழ்கிறேன், அதுதான் ஒரு வாழ்த்தை. அதே போலவே இந்த இடத்துல தாவீது மக்களை உயர்த்துவதற்காக, காப்பதற்காக பயன்படுத்தினார். இந்த வேலி பெயரை மிஞ்சக்கூடாது. அதுதான் தாவீதுடைய அருமையான மனநிலை. அதே போல் ஆண்டவர் தானே என்ன உயர்த்தினார், என்ன நான் உயர்த்திக்கிட்டேன்னா, என்ன நான் அந்த தகுதிக்கு வர முடியுமா? ஆடு மேய்க்கிறவன், அப்பாவால் மறக்கப்பட்டவன், மற்ற சகோதரால் கேலி செய்யப்பட்டவன், என் பேச்சு மற்றவர்களுக்கு எரிச்சலை தருவதாக இருந்ததெல்லாம் காலகட்டம்லாம் போய் இன்று அனைவரும் அண்டிவர்கள் காலமே மாறுகிறது. யார்? ஆண்டவர்னால. முதலாவது. இரண்டாவது மிக முக்கியமான கருத்து என்ன சொன்னாக்க, தாவீது ஆண்டவருக்கு உகந்ததாக தன் பதவியை பார்த்து கொண்டார். ஆண்டவருக்கு பிரியமான செய்ய ஆசைப்பட்டார். ஆண்டவருக்கு உகந்தராக மட்டுமல்ல, இணைச்சட்ட நூல்களிலே 23, 24, 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்டதை போல, ஒரு அரசன் என்கிறவன் ஆண்டவரின் கட்டளைப்படி நடந்தால் மட்டுமே நல்ல அரசனாக கருதப்படுவான். எசேக்கியா இருக்காங்க, மனாசே இருக்கிறாங்க, செதேக்கியா, பலர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் நல்லவங்க தகட்டும் எப்படி தீர்க்கிறாங்க? ஆண்டுக்கு உகந்ததா, ஆண்டுடைய கட்டளை மீறாமல் ஆண்டுடைய உடன்படிக்கையை செயல்படுத்தினா அவங்க நல்லவங்கிறாங்க. தாவீது அதை போன்ற ஒரு தோரா நலம் விரும்பும் அரசராக மாறுகிறார். உதாரணத்துக்கு அந்த விடுதலை பெறும் 17 முதல் 20 வார்த்தைகளில் அரசுடைய செய்திகளை சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இப்போ வாசித்தோம். இப்போ அரசன் என்னெல்லாம் செய்யணுன்ற போது அவன் சட்ட புத்தகத்தை கையிலே வைத்து ஒவ்வொரு நாளும் வாசித்து ஆலோசனை கேட்டு ஆட்சி நடத்த வேண்டும். உன்னை நடத்துறது எது? ஆண்டவரின் வார்த்தை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாவது கருத்தில் நம்ம ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது தாவீது பராக்கிரம காரியங்களை செஞ்சதுனாலையோ, அறிவும் தேர்ச்சியும் இந்த காரியங்களை செஞ்சதுனாலும் அவன் ஆண்டவருக்கு உகந்த இல்லை. ஆண்டவருக்கு உகந்த எபூசியர்களை வென்றொழித்து, வெல்லப்படாத அவர்களை வென்றொழித்து அவர்களை எக்ஸ்டர்மினேட் பண்ணுறார், வெளியேற்றுகிறார்.
அந்த ஆண்டவரால் சொல்லப்பட்டு அந்த தோரா சட்டத்தை நுணுக்கமாக அனுசரித்து அதை செயல்படுத்துகிறார். அந்த வகையில் அவர் ஆண்டுக்கு உகந்தவராக அவர் மாறுறாரு. மூன்றாவது கருத்தாக நாம் சொல்ல வரும்போது டேக் டைம் டு லேர்ன். அந்த மூன்றாவது கருத்து மிக முக்கியமான கருத்து. தாவீது 30 வயதிலே அரசால நினைக்கிறார். வடநாடு தென்னாடு 12 கோத்திரங்கள், யாரும் வெல்லப்பட முடியாத எபிரேயர்களுடைய தலைநகரத்திலே வந்து ஆள்கிறார். பல சாதனைகளை செய்திருந்தாலும் அனுபவத்திற்காக ஆண்டவர் கேட்கிறார், போட்டா வேண்டாமா, சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்லுங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டுக்கு உகந்தவராக ஆரம்பிக்கிறார். அதை தொடர்ந்து நடக்கிறார். சாமுவேலை கேட்பாரு, இங்கே கேட்குறாரு, அடுத்து நாத்தானை கேட்பாரு. அதை இடித்துரைக்கும் போது தலை தாழ்த்தி ஆலோசனை கேட்பார். பாராட்டும் போது தலை வணங்கி நன்றி சொல்வார். அது ஒரு நல்ல பண்பு, நல்ல தலைமைத்துவ பண்பு. அப்படி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் நம்ம ஏதோ 4 எழுத்து படித்ததுனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கடவுளான்னு பேசிகிட்டு இருந்தோம்னாக்க சில சமயத்தில் குழப்பங்களை உருவாக்கிட்டு போவோம். நான் கடைசி எபிரேய கிளாஸில் வந்து நான் சொன்னேன், தபார் என்று சொன்னால் இறை வார்த்தை என்று அர்த்தமாகும். லோகோஸ் என்றால் கிரேக்க மொழியில் இறை வார்த்தை. சரி, தபார் என்ற எபிரேய சொல்லுக்கு இறைவனின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்று பொருள். லோகோஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கு வார்த்தை என்று பொருளாகும். த வேர்ட் என்று அர்த்தமாகும். அப்புறம் வெர்பும் என்று சொன்னால் வார்த்தை என்று லத்தீன் விளக்க சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கடவுள் தபார்னு பேசினாரு. ஐயோ தம்பி, அதெல்லாம் சொல்ல கண்டேன் நான். தபார் இறை வார்த்தை அவர் எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறாருன்ட்டு சொல்லக்குள்ள மக்கள்லாம் என்னடா தபாருங்கிறாருன்னு மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தபார்னா என்னங்கிறாங்க. சொல்ல வேண்டிய விதத்தில், சொல்கிற இடத்துல, சொல்ல வேண்டிய மக்களுக்கு இல்லைங்களா. அதான் ஏட்டுச்சுருக்காய் கறிக்கு உதவாது என்ற ஒரு நிலையை நாம் நிரூபித்து விடக்கூடாது. ஏட்டுச்சுருக்காய் உதவும் எப்போ ஆய்ந்தறிந்து குறிப்பறிந்து செயல்படும் போது. தாவீதை புரிஞ்சுக்கிறார். 30 வயசில் வந்துக்கிறோம். அவங்க மகனு கூட அப்படி தான், சின்ன வயசில் அரசாயிட்டேன், ஞானம் வேணும்னு கேட்குறாரு. அதுதான் ஒரு நல்ல தலைவத்துவ பண்பு, வெற்றிக்கான வழி. தெரிஞ்சுக்கணும். சில சமயத்தில் கம்பெனி நுழைஞ்ச உடனே 30 வருஷம் 40 வருஷமாக இருக்கிற அனுபவம் மிகுந்த அதிகாரிகளோடு சண்டை. நான் சொல்கிறப்பா நீ செய்ய, நீ சொல்கிறப்பா நான் ஏன் கேட்கணும். பல உறவு சரக்குகளை அல்லது வியாபார சிக்கல்களை உருவாக்குகின்ற நிலை இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கோடு நம்ம செயல்பட இந்த இடம் அருமையாக சொல்லுது. இந்த 3 கருத்தோடு நம்ம நிறைவு செய்வோம். 2 வாழ்க்கை கதைகள் நிகழ்வுகளை நம்ம முன்னாடி வைப்போம். ஒன்று வந்து இந்த முதல் பகுதியில் தாவீது இஸ்ரவேலின் அரசாக பகுதியில் இந்த ஹிஸ்டாரிக்கல் சிம்பிளிசிட்டி இதெல்லாம் நான் சொன்னேன். அதே போலவே எல்லா நிலைகளும் இப்போ வந்து தாவீதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஹாவ் அ எண்ட் இன் த பிகினிங் என்று ஒரு கருத்து இருக்குது. நாம் வந்து ஒரு செயலை ஆரம்பிக்கல இதனுடைய முடிவு என்னவாக இருக்குன்றது மனசில் வச்சுட்டு அதை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் இல்லைங்களா. அது பயணம் இருக்கும். அதற்கான வழிமுறைகள், அதனுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம செயல்படுத்தணும். தாவீது அரசனான பொழுது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும், மக்களுக்காக ஆண்டவரை உயர்த்தினார் என்ற நிலையில் இருக்கிறார். அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டு, ஒரு அழகான மனநிலை ஒரு மனத்தில். அதான் வந்து சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். பணித்தல சீடத்துவம் அல்லது தலைமைத்துவம் என்று அழகாக சொல்வார்கள். இந்த இடத்துல அது முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்குது. அதாவது தாவீது அரசராக திருப்புழு செய்யப்பட்டார். ஆனால் திருப்புழு செய்த நாட்களிலிருந்து அந்த இஸ்ராயேல் பெரியவர்கள் சொல்கிறாங்க, சவுல் ஆண்டார், ஆனால் ஆள வைத்தது நீங்கள் தான். அவர் ஆளும்போதே படைகளை நடத்தி பராக்கிரம செயல்களை செய்து எங்களை பாதுகாப்பது வழிநடத்து நீங்கள் தானே, இப்போ நீங்களே ஆளுங்க என்று சொல்கிறார். தாவீது அரசனாயிட்டன்ற ஒரு மமதியில் நேரம் எடுத்துக்காமல் டக்குன்னு ஃபீல்டில் இறங்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். களத்தில் இறங்கி உடனே பண்ணி ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க அந்த பிக்கப் டைம் வந்து குறைச்சிக்கிட்டு அப்படின்னாக்க வெற்றியின் வழிகள் எளிதாக இருக்கும். அந்த வெல் பிகன் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். அந்த வெல் பிகனை எப்படி எங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டார், பிலிஸ்தர்களை வென்றெடுக்கிறார். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஜெபூசியர்களுடைய நகரத்தை வென்றெடுத்து தலைவராக்கிறாரு. அதுக்கடுத்து பிலிஸ்தர்களை வென்றெடுக்கிறார். ரொம்ப அழகாக அவர் கூறும்போது அட்டிட் அது ரொம்ப முக்கியம். அந்த உடனடியாக ஆரம்பிக்கிறாரு. அதே போல் ஒவ்வொன்றையும் டக்குன்னு செஞ்சுக்கிட்டே போகிறார். ஒரு நல்ல தலைவன், ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லுகிற தள்ளி போடும் தன்மைக்கு இல்லாதவன், உடனடியாக முடிவெடுக்கும் தன்மை கொண்டவன். மூன்றாவதாக தடைகள் வரும்போது தடைகளிலே தடுமாறாமல் தடைகளை தாண்டி தீர்வுகளுக்காக வழிநடத்துகிறவன். இந்த 3 கருத்தும் தாவீதுடைய தலைமைத்துவத்தில் நம்ம அழகாக பார்க்குறோம். சின்ன சின்ன தடை வந்தாலும் அதை எப்படி தாண்டது, வாட் நெக்ஸ்ட் என்ற ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக பார்க்கணும். அதை நான் பார்க்குறேன். அட்டிட்டு சொல்கிறார்கள். அவர் ஒரு அரசாக இருந்தார். டக்குன்னு முடிவெடுக்கிறது, செயல்படுத்துறது, எல்லைகளை விரிவுபடுத்துறது, கல்யாணம் பண்ணுறது, அமைதியான முறையில் நாட்டை விரிவுபடுத்துறது, போருக்கு போகிறது, நாட்டை விரிவுபடுத்துறது, அதெல்லாம் போகிறார். அப்புறம் உள்நாட்டுக்குள்ளே வந்து சீர்திருத்தங்களை செய்ய ஆரம்பிப்பார். அந்த வகையில் தாவீது ஒரு சுறுசுறுப்புள்ள, கடமை உணர்வு மிகுந்த, அர்ப்பண உணர்வு மிகுந்த, அல்லது ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு வியூகம் அமைத்து செயல்படுகிற ஒரு நல்ல தலைவரை அந்த இடத்துல பார்க்குறோம். இரண்டாவது, நம்முடைய வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய அறிவு, நம்முடைய பலம் எல்லாவற்றை தாண்டி நல்ல ஆன்மீக பலம் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நல்ல தலைவர்கள் சில சமயத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அழகாக சொல்வார். அதையே பெர்னாட் ஷாவும் அவருடைய எழுத்துக்களில் சொல்வார். பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் அர்ப்பண உணர்வோடும் கடமை உணர்வோடும் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக சொல்வார். இரண்டாவது, இப்படி பொது வாழ்வில் அர்ப்பண உணர்வோடும் கடமை உணர்வோடும் யுகத்தோடும் தலைமைத்துவத்தில் தாங்குகிறவர்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்கம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கம் மிகுந்த வாழ்வு பொது வாழ்வின் நலனை தூக்கி காட்டும், உயர்த்தி பிடிக்கும், நம்மை வாழ வைக்கும், வீழ வைக்காது என்று அழகாய் குறிப்பிடுவார்கள். பெர்னாட் ஷாவும் சொல்வார், அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்வார். ராஜா அவர்களும் பெரியவர்கள் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக ஒரு கோர்வையாக அந்த கருத்தை சொல்வார்கள். மிக முக்கியம், அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், வியூகம் இது ஒரு பக்கம். அதை தாங்கி பிடிக்கிற அழகான ஒரு ஆன்மீக பலம் ரொம்ப முக்கியம். மார்க் எழுதிய முதல் அதிகாரத்தில் மார்க் இதை அழகாக வலியுறுத்துவார். உடனடியாக இம்மீடியட்லி ஒரு இயேசுடைய ஒரு நாள் பட்டியலில் போடும்போது இயேசு பரபரப்பும் விரும்பும் போது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ மாதிரி அங்கங்கே பூந்து போயிட்டே இருப்பார். ஆனால் இரவு முழுவதும் தனியே ஜெபிப்பார். அதுதான் பலம். அந்த நைட்டு ஃபுல்லாக ஜெபிச்சு ஆண்டவரோடு ஒன்றிச்சு கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு அவர் வருகின்ற அவர் பலமுள்ள மனிதராக இருக்கிறார். பல காரியங்களையும் பல சவால்களையும் சாத்தானை ஓட்டவும் இறையரசை கட்டவும் அவருக்கு பலம் பெறுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணுற மொபைல் ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்குது வேலை செய்கிறதுக்கு, இல்லைங்களா? அந்த ஹவர் ஆஃப் ப்ரேயர் இஸ் ஹவர் ஆஃப் பவர். தாவீது ஆண்டவரை கேட்குறாரு, மற்றவர்களை ஆலோசிக்கிறாரு, ஆண்டவருக்காக நான் என்று உணர்றாரு, அதை மனசில் வச்சு செயல்படுறார். ஒரு அழகான ஆன்மீகவாதியாக தாவீது அரசு பாதை ஏற்றுக்கொள்கிறது அந்த இடத்துல பார்க்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நிறைய பாய்ஸ், நிறைய கேர்ள்ஸு, யங் பாய்ஸ், நிறைய திறமை, நிறைய அறிவு, நிறைய படிப்பு, நிறைய கடின உழைப்பு, அதில் கொஞ்சம் ஜபத்தை சேர்த்துக்கிட்டோம்னாக்க சாதிக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க நிறைய செய்யப்படுகிறேன். மூளையை கசக்கி சாதிக்க முடியாததை முழங்காலிருந்து சாதிக்கலாம். இன்றைக்கு என் பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்களா என்றால் அதுவே பெரிய பாடம். இந்த தாவீதை உற்று பாருங்கள். ஆடு மேய்க்கும் ஒரு சொன்னாக இருந்தவனை ஆண்டவர் உயர்த்தினார். மூளை கசக்கி சாதிக்க முடியாததை முழங்காலிருந்து சாதிக்கலாம். தாவீது சாதித்தார். ஆண்டவராக மண்டிட்டு ஜெபித்தார், கரம் விரித்து ஜெபித்தார், மக்களுக்காக நான் அரசன் என்றார். ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும்படியாக அவர் செய்தார். நமது வெற்றிக்கு ஒரே ஒரு வழி, அந்த வெற்றியின் ஆண்டவரை நம் பக்கத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்வது, அல்லது வெற்றியின் ஆண்டவர் பக்கத்தில் நாம் நின்று கொள்வது. இது தாவீது சொல்கின்ற உண்மையான தலைமைத்துவ பண்பின் அழகான ஒரு குணம். இந்த 5ஆம் அதிகாரம் தாவீது அரசனானது மட்டுமல்ல, கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இருக்கின்ற அரசனாக இருக்கவும் போகின்றார் என்பதை தெல்ல தெளிவாக விளக்கியிருக்கின்றேன். இந்த அரசனை போன்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் ஜெபத்தில் முழந்தால் படியிட்டு ஆண்டவர் கேட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 5. இஸ்ரவேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரவேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரவேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். அன்று தாவீது எபூசியரை தாக்குகின்றவர்கள் குடை கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார். ஆகவே
பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது. தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீது நகர் என்று பெயரிட்டார். மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதுரு மரங்களோடு தச்சர் கொத்தர்களையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினர். ஆண்டவர் தம்மை இஸ்ரவேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரவேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார். எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார். மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர். எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன: சம்மூவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, நேபேகு, யாபியா, எலிசாமா, எலையாத்தா, எலிப்பலேற்று. தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லோரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர். தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். பெலிஸ்தியர் வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் பரவினர். பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். செல், உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். தாவீது பாகால் பெராட்சிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார். தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார். ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராட்சிம் என்று அழைக்கப்படுகிறது. பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை விட்டுச் செல்ல தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவற்றை எடுத்துச் சென்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் பரவினர். தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க, நீ எதிர்த்துச் செல்ல வேண்டாம், சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும். முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாகச் செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஒற்றை அதிகாரம் எதன் மீது தாவீது என்கிற அந்த உறுதியான கட்டடம் கட்டப்பட்டிருக்கு என்பதை தெல்ல தெளிவாக விளக்கிறது. அருமையான ஆன்மீகம் மிகுந்த ஆழமான ஒரு பகுதி. பல இடங்களில் மறையுரை ஆற்றுவதற்கும் இறைய செய்தி பகிர்ந்து கொள்வதற்கும் உதவுகிற ஒரு அருமையான பகுதி. பெரும் திரளான மக்கள் தேர்ந்துகிறார். எதுக்காக? ஆண்டவரின் திருப்பழி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இதில் 3 செய்திகள் அடங்கியிருக்கிறது. தாவீதினுடைய எந்த ஒரு செயலும் ஒரு நேர்த்தியான உள்நோக்கத்தோடு கூடிய ஆன்மீக பலத்தோடு கூடிய செயல்பாடு என்று பார்த்தோம்.